சாம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மை வீக்லி டாபிக் ஒரு அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அது வந்து நிறைய கதையாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி வந்து இன்னொரு நாள் பேசிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸை பொறுத்த மட்டும் அடுத்து இன்னி ஒரு 20 நாள் தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பனிங்க்கு. ஜூன் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னி கன்ஃபார்ம் பண்ணலை. கிட்ஸ் வந்து பேசிக்லேருந்து கொண்டு வருவோமே. பேசிக் வந்து எவ்வளோக்கெவ்வளோ முக்கியம். அதாவது அஸ்திவாரம் கரெக்டாக இருந்தால் தான் பில்டிங் வந்து அதாவது பேஸ்மட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லபடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பேசிக் வந்து எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி பிள்ளைங்களும் அடுத்து வளர நம்ம எதிர்பார்க்குறோட நல்லாவே வருவாங்க என்னை பொறுத்த மட்டும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோச்சிக்காதீங்க. நானும் சொல்கிறேன், எனக்கும் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸை பிள்ளைகளுக்கு வந்து நல்லா எல்லாத்தையும் எப்படி பழகணும், எந்த மாதிரி பேசணும், என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்ற வந்து நம்ம பேரண்ட்டாக இருந்து சொன்னோம்னா ஒரு வகையில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து பொறுமையாக சொன்னால் ஏற்றுக்குருவாங்க. இப்போ இருக்க கிட்ஸ் நம்ம ஒன்று பேசினா 2 பேசி நம்ம வாயடைச்சிட்டு போயிடுறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா என்னோடய பசங்களும் ஒரு சில நேரம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை விட வந்து டீச்சர்ஸ்கிட்ட வந்து நம்ம ஒரு சில டீச்சர்ஸ் ப்ரைவேட் டீச்சர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு பேசுகிற காது கொடுத்து கேட்பாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நிறையா பேர் அப்படி இருக்காங்க, நல்லா பண்ணி நல்லா பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சிலர் பேசுகிற பேர் வந்து நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை பார்த்துக்கிறணும், நீங்கள் தான் அவங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி திருப்பி நம்மகிட்டே அதை சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் எல்லாரையும் சொல்ல, ஏதோ ஒரு சிலர் தான் சொல்கிறேன். மித்தபடி வந்து அந்த கிட்ஸுகளை வந்து ரெஸ்பெக்டாக ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின், ரெஸ்பெக்ட்டு, எப்படி பேசணும், எவ்வளோ அன்பை நிறையா கற்றுக் கொடுக்கணும். இப்போ இருந்தேவும் நீனு வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே பிரித்து பேசுகிறத வந்து குறைச்சி கொண்டு போகணும். விட்டு கொடுக்க டாலரேட் பண்ணுறது எல்லாத்தையுமே பொறுத்து போகிறது எப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ்குள்ளே போனோம்னா அவங்களே வந்து அந்த பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அமைதியாக உட்காருவாங்க. அமைதியாக இப்போ இருக்க கிட்ஸை உட்கார வைக்க முடியாது. ஸோ ஒரு ஆர்வத்தோடு கொண்டு போகணும் அப்படின்னா அது ஒரு தனி மெத்தடில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்கள வந்து நிறையா விதம் இருக்காங்க. எது சொன்னாலும் கோவப்படுவாங்க. ஒரு சில குழந்தைங்க எது சொன்னாலும் அழுவாங்க. ஒரு சில குழந்தைங்க நம்ம என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க அப்படியே இறுகி போன மாதிரி அமைதியாக இருப்பாங்க. ஸோ இப்படி நிறையா விதமாக இருக்காங்க பிள்ளைங்களில். ஸோ நம்ம பிள்ளைங்கள நம்மளுக்கு தான் தெரியும் எப்படி அவங்க அப்படின்றத. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு சமாதானப்படுத்தவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம கொண்டு போய் தான் பிள்ளைகளை கொண்டு வரணும். என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பேசிக் லெசன் தான் நான் கொண்டு போகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் போர் நடக்குது. ஸோ அது ஒரு பதட்டமான நிலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது யாருக்கும் எந்த உயிர் சேதாரமும் ஆகக்கூடாது. கடவுள் அருளால் இன்னும் ஒரு ஆகக்கூடாதுன்றதை வேண்டியது. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.